அரங்கம் அதிரட்டுமே சைஸ் மாப்பிள்ள கூட மாப்பிள்ள ஓடியா இருக்கும் 100 கிராம் 150 200 கிராம் ஒரு சின்ன சைஸ் தான் காலையில் இருக்கும். நல்ல புக்கு இப்போ மாப்பிள்ள லைட்டு ஃப்ராக் சரியான சைஸா. மக்களே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். பனியில் பார்த்தோன்னா நம்ம சீனியர் எங்கே இருக்காருன்னு தெரில. கேப்டன் இவர் தான் 2வது கேப்டன். எவ்வளோ பனி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி இந்த ஸ்பாட்டில் எப்படி அடிக்குதுன்னு தெரில. ரொம்ப நாளாகவே நம்ம மீன் சரியாகவே அடிக்கல. நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவன் ஸ்பாட்டை பார்த்துட்டான்ல ஆர்வம். அக்கா சீக்கிரம் சோத்தை போடுக்கான்ற மாதிரி முன்னாடி போயிடுவான். சரி இதுக்கப்புறம் மீன் அடிக்கிற வீடியோ பார்ப்போம். ஆஃப்டர் 2 மந்த்துக்கு அப்புறம் பா தெரியாது. ஆனால் இதில் ஒரு தெளி கூட வச்சு பார்க்கவே இல்லை. போட்டியா கைஸ்? நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் போட்டார். கண்ணு நினைக்கிறேன். தூக்கு சீனியர். பரவாயில்ல ஆவரேஜ் தான். காட்டுங்க சீனியர். மேலே தூக்கு, மேலே எந்திரி இருக்கும். 100 கிராம் 150 200 கிராம். உங்கள் ஃபேவரட் பேபி கிராஸா? பேக் எடுத்துன்னு வந்துடலாம்ல அப்படியா? அது வந்து அப்படி பிடிச்சிக்கிறாது. நேச்சுரல் ஃப்ராகு ஒரு சின்ன சைஸ் தான் காலையில் இருக்கும். தவிர அங்கே போட்டான் பாரு. சரி கவருக்குள்ளே மாட்டிட்டு வர்றாரு. இதுவுமே ஊக்கப்பு எங்கே வச்சுருக்கு பாருங்க. தரமான ஊக்கப்பு மண்டையில் ஏறி இருக்கு. நல்ல ஊக்கப்பு இருக்கும். ஒரு 1/4 கிலோ இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீன் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எங்கே வைக்கத்து இதிலே மாட்டிட்டு வரா. மக்களே 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மீன் அடிச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இந்த ராடை எப்படா கையில் தொடுன்னு இருந்துச்சு. இந்த ராடு கையில் தொட்டு ஒரு மீன் அடித்தவனே வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு. நான் தான் நம்ம தனுஷ் சார் சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும்.
அங்கே நம்ம சீனியர் 2 பேரும் போட்டு பொழந்துட்டுருக்காங்க, போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல எப்போ சை வரும்டா. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு மீன் இருக்குது. நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க. மீன் வந்து நின்றுட்டுருக்கு, அந்த இடத்துல எடுக்க மாட்டேங்குது, அந்த மீன் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு 3-4 ஸ்டேக் நான் போடுறேன், அது பாருங்கள் எப்படி அடிக்குது. அதே மாதிரி எப்படி ஷேக் பண்ணி அடிக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. சரியான மீன் பாது. ஃபஸ்ட்டு மீன் இருக்கிற அந்த லைன் கிட்டே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து மீன் அடித்த இடத்துல ஒரு 2 டைம் இப்படி ஜிக் பண்ணுவோம். ஜிக் பண்ணிட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்து ஜிக் பண்ணிட்டே வராங்க. மீன் அந்த கரையில் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேக்லேயே எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு அந்த அடித்ததில் பயந்துருக்கும். ஸோ 2-3 வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அடிக்கும். நானும் டேனி ஒரே ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரில் யாருனா ஒருத்தருக்கு மாட்டேன் கண்டிப்பாக. ராடு ஷேக் பண்ணுற இதுவும் மட்டும் பாருங்கள், ஆக்ஷனை மட்டும் பாருங்கள். ஒரு சில பேர் ஆட்டுவாங்களே. கண்டிப்பாக எடுக்கணும். அவன் 2 பேருக்கும் ஆட்டம் காட்டிகிட்ருக்கான். கரெக்டாக அங்கே தான் இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டேது. வருது பேர் போடு போடு மாப்பிள்ள, போடு மாப்பிள்ள. மிஸ் மாட்டி போயிடுச்சியா? போயிடுச்சியா? அது வலி இருக்கான்னு பார்ப்போம். போயிடுச்சு, அது கட்டையில் மாட்டி விட்டு. ஓ அனி மாதிரி போயிட போதியா? சா நல்லா அடிச்சுது, ஆனால் போயிடுச்சுது. அதான் எனக்கு ஆட்டம் காட்சி அவனை தான் இருப்பான். மாப்பிள்ள ஒரு மீன் போட்டார், லைட்ரு ஃப்ராகு. காட்டு மாப்பிள்ள, லைட்டு ஃப்ராகு. நம்ம சிக்கா அடிச்சுன்னு எடுத்துருந்தோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று போட்டார். மீன்லாம் இருக்குது, தண்ணிக்கு வந்து அடிக்கும். பா போடு போடு போடு, சைஸ் மாப்பிள்ள போடு மாப்பிள்ள, போடியா? ஐயோ சைஸ் சரியான சைஸ். ஐயோ செம்ம சைஸ். போடு 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 போடு, தூக்கு இருக்கும். 3/4 கிலோ இருக்கும், தூக்கு. வியட்நாமியா மகளே? லைட்ரு ஃப்ராகில் வியட்நாம் எப்படிங்க வந்துன்னு தெரியலையே. தெரியுதா? வியட்நாமியா? சரியான சைஸியா? எவ்வளோ நேரம்? அவள் பையங்க? ஓ நாட்டு வரலையா? ஓ வியட்நாமியா? கிராஸியா? கேட்டர் பிள்ளை தான். ஸ்பின்னரும் நல்ல புது ஸ்பின்னர், பல தான் போயிட்டு தண்ணியில். ஏன் எடுக்க மாட்டேன்?
வந்துடும் நல்லதாக ஊக்க பாயுது மேல் மண்டைக்கு. ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான சம்பவம்னு சொல்ல முடியாது, சுமாரானு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அடிச்சிது, ஆளுக்கு 3 அடித்தோம். ஸோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாதம் ஆயிடுச்சு. சில பல பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபிஷிங்கில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ இதே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய வீடியோ அன்றைக்கி போகலாம் பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன சொதப்பல். ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி போகலான்னு நினைக்கும்போது அன்றைக்கும் சொதப்பல். கிட்டத்தட்ட வந்து நம்ம நினச்ச இடத்துக்கே போகல. நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு கிளம்புறோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டை பார்க்குறோம், அங்கேயே அடிச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு அப்படியே கிளம்பிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இன்றைக்கி அடித்த மீன்லாம் பாருங்கள், ஒன்று மட்டும் ஒரு 3 கிலோ சைஸ் வரும், மற்றது எல்லாமே ஆவரேஜ் தான், ஒரு 300 கிராம் 400 கிராம் தான் அடிச்சுது. ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு வந்தோம், சரி ஓகே ஓரளவுக்கு நல்லா அடிச்சுது. ஸோ இதோட இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்துட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பறந்துட்டுருக்கான் பாருங்கள், அவசரம் அவனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. நிறைய டிப்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பிகினர் நிறைய பேர் டவுட்லாம். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காமல் எல்லா வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிகினர் எப்படி மீன் பிடிக்கலான்னு தான் நம்ம சொல்லுவோமே. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ராட் அண்ட் ரீல் காம்போ எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இல்லை ஏதாவது டவுட்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.